ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. வேலும் மயிலும் சேவலும் தோன்னை, வேலும் மயிலும் சேவலும் தோன்னை, வேலும் மயிலும் சேவலும் தோன்னை. ஸ்ரீ அருட்கவி அருணகிரிநாதர் இயற்றிய கந்தர் அனுபூதியிலிருந்து இது. உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த பாட்டுல எப்படி அருணகிரிநாதர் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு கூப்பிட்டாரோ, அதே மாதிரி நம்ம அருணகிரிநாதரை குருவா வந்து எங்களுக்கு அருள் புரியுங்கோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் போன பார்ட்ல நம்ம என்ன பார்த்தோம்? தியாகராஜன் அவருக்கு ஸ்வயம்புன்றவரும் குருசுவாமின்றவரும் பசங்கன்னு சொன்னோம். அதாவது தியாகராஜன்றவர் காஷ்யப கோத்திரத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஸ்வயம்புன்றவருக்கு சபாபதி 2. நான் அந்த முன்னாடியே சொன்னேன் இல்லையோ, ராஜாக்கள்லாம் எப்படி நம்ம ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன் 1, ராஜராஜ சோழன் 2, ராஜேந்திர சோழன் 1, ராஜேந்திர சோழன் 2ன்னு இயற் பிரகாரம் அவ தாத்தா பேரை எப்படி வச்சுட்டு வந்தாலோ அரசாட்சியில, அதே மாதிரி தான் இங்கேயும் இப்ப கூட அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதுல இன்னும் கிளியரா நம்மளுக்கு தெரியுது. சபாபதி நம்பர் 2. ஃபர்ஸ்ட் நம்ம சபாபதி பார்த்தோம் இல்லையா, தக்க சபாபதினு. அந்த தீட்சிதர் பிரசாத் வல்லபா தீட்சிதருடைய இமீடியட் சன் இருக்கார் இல்லையா, ஃபர்ஸ்ட் சன் இருக்காரு இல்லையா, அவரோட பேரும் தக்க சபாபதி. இவரோட பேரு சபாபதி நம்பர் 2. அவர் நம்பர் 1, இவர் நம்பர் 2. இந்த குருசுவாமின்னு இன்னொரு பையன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து யாருன்னா குரு ராம கவின்னுட்டு அவர் வந்து ரொம்ப ஃபேமஸா இருந்தார் அந்த காலத்துல. அந்த சிச்சுவேஷன்ல அந்த இயர் பத்தில நான் நிதானமா சொல்லிட்டு வருவேன். இப்ப அவருடைய பசங்க யாரு அப்படின்றத பாக்கலாம். அபிராம அம்பிகான்னு ஒரு பொண்ணும் சோமநாதர் என்றவரும் ட்வின்ஸ், இரட்டையர்கள். கமல பில்லலு அண்டாரு தெலுங்குல. அந்த மாதிரி இரட்டையர்கள் அவ. அபிராம காமாட்சின்னுட்டு சொல்லலாம் அந்த அம்மாவை. எங்க எம்ஆர் வெங்கட சுப்பிரமணியம் அவர் அப்படிதான் சொல்லுவார். அபிராம காமாட்சியும் சோமநாதரும் இரட்டையர்கள். அவருக்கு அந்த அம்மா வந்து 13 வயசு, அவங்க 7 வயசுக்கே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுத்து. யார கல்யாணம் பண்ணிட்டானா ராஜநாதன் என்றவரை கௌதம கோத்திரக்காரால அவரு அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா சோமநாதன் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து யஜ்ஞாம்பிகா என்றவங்க ஸ்ராவண்ய கோத்திரத்துல இருந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ குருசுவாமி அதாவது குரு ராம கவிக்கு அபிராம அம்பிகா அதாவது அபிராம காமாட்சியும் சோமநாதரும் ட்வின்ஸ். அவ 2 பேரும் பிறந்திருக்கா. அபிராம காமாட்சிய அவர் வந்து காஷ்யப கோத்திரம், அபிராம காமாட்சி காஷ்யப கோத்திரம். ராஜநாதா கௌதம கோத்திரக்காரர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கா. எதுக்காக இது 2 தடவை சொல்றேன்னா அடுத்ததுல லாஸ்டுக்குள்ள சொல்லிடுவேன் அவ எதுக்காக நீட்டு. நம்ம ஹீரோ வரப்போறாரு இல்லையா, அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால அவ அம்மா அப்பாவோட பேர் 2-3 தடவை சொன்னாதான் நம்ம மனசுக்கும் புத்திக்கும் எட்டுன்றதுனால நான் சொல்றேன். அபிராம காமாட்சி என்ற காஷ்யப கோத்திர பெண்ணை ராஜநாதன் என்ற கௌதம கோத்திர பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. அதோடு சேர்ந்து சோமநாதன் அதாவது அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா, அபிராம காமாட்சியும் சோமநாதனும், அவருக்கு சோமநாதன் வந்து காஷ்யப கோத்திரம், யஜ்ஞாம்பிகா என்ற பெண்ணை சாவண்ய கோத்திரக்காரால இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா. இது எதுக்காக இத்தனை தடவை நான் சொல்லிட்டு இருக்கேன் அபிராம காமாட்சின்னா, அபிராம காமாட்சியும் ராஜநாதனும் வேற யாரும் இல்ல. நம்ம இப்ப குருவா வர சொல்லியிருந்தோம் இல்லையோ அருணகிரிநாதர், அவளுடைய திருத்தந்தையும் திருத்தாயாரும் தான் அபிராம காமாட்சி ராஜநாதர் அவ 2 பேரும் தான். அப்போ காஷ்யப கோத்திரத்துல இருந்து இப்ப நம்ம கௌதம கோத்திரத்துக்கு வந்திருக்கோம். எங்க கௌதம கோத்திரத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம்? ராஜநாதர்ன்றவர் கௌதம கோத்திரக்காரா, அருணகிரிநாதர் இப்ப இனிமேல் தான் பிறக்க போறார்.
இப்போ அந்த அபிராம காமாட்சி ராஜநாதன் அவளுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணினா, எவ்வளோ கோலாகலமா கல்யாணம் நடந்தது. அந்த 21 வீட்டிலேயே எப்படி அக்ரகாரம் இல்லையா, அந்த அக்ரகாரம்ல எவ்வளோ சந்தோஷமா இருந்தா. அந்த அம்மாக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு, அவருக்கு ராஜநாதனுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சு, அதெல்லாம் இனிமேல் வரப்போகும் பார்ட்ல இனிமேல் தான் நம்ம சீரியஸா பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுடைய சூப்பர் ஹீரோ அருணகிரிநாதர் வந்தாச்சு. இனிமேல் ஃப்ரெஷ்ஷா கடகடன்னு போக போறது. அதுக்கு முன்னாடி இந்த வரைக்கும் இது 5வது பார்ட்ல பண்ணிட்டு இருக்கோம். நம்ம 5வது பார்ட் வரைக்கும் எனக்கு எதனா டவுட் இருந்தா முள்ளண்டம் ராமநாத கவி சிவதாசன் அவர் தான் எனக்கு எல்லாம் உனக்கு நீ பண்ணு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவர் சொல்லியிருக்கார். இப்ப நான் நெக்ஸ்ட் வீக் அதுக்கப்புறம் நான் போய் பார்க்க போறேன். அவரை நான் பார்க்கறச்ச எனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் நான் கேட்க போறேன். கேட்டுட்டு அவர் திருவாய் மொழியிலேயே உங்களுக்கு எல்லாத்தையும் நான் 6th and 7th பார்ட்டா அனுப்பலான்னு ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஓகேவா? ரொம்ப சந்தோஷம். இத்தனை தடவை இதுவரைக்கும் என்ன சொல்ல வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இதுல எதனா டவுட் இருந்ததுன்னா என்ன கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கறேன். ரொம்ப நன்றிகள் பல. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேனா? தேங்க்ஸ். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.